வழக்கம் போல நம்ம கேட் டவுன்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது நம்ம நியாண்டர். வாவ்! சும்மா சும்மா இதையே போட்டு காட்டிட்டு இருக்காங்க. எப்படி இதெல்லாம் செஞ்சு பாப்புலர் ஆகணும்னே புரிய மாட்டேங்குதே. என்ன பண்றது? இப்ப நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணி என்னோட உடலை பலமாவும் ஆரோக்கியமாவும் வச்சுக்கணும். வழக்கம் போல அவன் நம்ம நீயும் பாப்புலர் ஆகணுங்கிறதுக்காக தலை கீழே நின்று என்னென்னமோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா சார், இன்னைக்கு நீங்க நிறைய பிராக்டீஸ் பண்ணிட்டீங்க. ஏனாச்சு கான், நீ மறுபடியும் ஏதோ வருத்தமா இருக்குன்னு தோணுது? நியான் சார் நினைச்சதா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அடடா, மறுபடியும் அதை பத்தியே பேசிட்டு இருக்க. அவரை பத்தி நீ கவலைப்படாத. நாம யார ரொம்ப விரும்புறோமோ அவங்க மேல அக்கறையா தானே இருப்போம். அப்ப ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். சரகிச்சி, மேடம் நீங்க பேசுனதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த பிரச்சனைக்கு உதவிக்காக நம்ம நிஞ்சா ஹாரி அணுகுனா நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன சொல்றீங்க? நல்ல யோசனை தான் சொல்லிருக்க கான். போயிட்டாலா? அவன் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க பாருங்க. என்னால ஏன் ஸ்மார்ட்டா இருக்க முடியல? நியான் சார், நான் வந்துட்டேன். உங்களுக்காக நான் ஒரு ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சிருக்கேன். அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. யார் அந்த ஆளு? உள்ள வாங்க சார். நான் ஏற்கனவே உள்ள வந்துட்டேன். என்ன இது சத்தம் மட்டும் கேக்குது, ஆனா என் கண்ணுக்கு இங்க யாரையுமே தெரியலையே. இதுதான் நிஞ்சாவோட டைம். நிஞ்சா ஹைடி தான் என்னோட பேரு. என்னோட தாக்குதல் எப்படி இருக்கு? ஓ நிஞ்சா ஹாரி, உன்னை பாராட்டியே ஆகணும். ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டு இருக்க. பாத்துட்டே இரு, இந்த Dress ரொம்ப பாப்புலர் ஆக போகுது. இந்த Dress போட்டேன்னா எல்லாரும் பின்னாடியே ஓடி வர போறாங்க. வேணும்னா பாரு. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நாம நினைச்சது நிறைவேறணும்னா கண்டிப்பா பிராக்டீஸ் பண்ணி ஆகணும். வேற என்ன, உங்களுக்கு நிஞ்சா ஃபைட்ட பத்தி எல்லாத்தையுமே கத்து தரேன். கத்துக்க ரெடியா இருங்க. சீக்கிரம் வாங்க. ஆமா, திடீர்னு நாம இப்ப எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அத சொல்லுங்க. நல்லா இருக்கு. கரெக்டா டார்கெட்ட பார்த்து அடி. அப்பதான் நீ நிஞ்சாவ மாதிரி எல்லாம் எதிரியை தாக்க முடியும். சொல்றது புரியுதுல்ல? சரி, இப்ப நான் டிராயிங்க்கு கலர் கொடுக்கலான்னு இருக்கேன். இப்ப நான் என்ன வரைஞ்சிருக்கேன்னு காட்டட்டுமா? எல்லாரும் இங்க பாருங்க. இதுதான் வானத்துல பறக்குற நியாண்டர். என் டிராயிங்ல பூக்கள் மேல பட்டர்ஃப்ளை உட்கார்ந்திருக்கு. அட, அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கே. ஏன் டிராயிங்க பாருங்க. அட, இது என்னது? இதுதான் இருட்டுல கூட வெளிச்சம் தரக்கூடிய விஷயம். அந்த அதிசயத்தை தான் நான் இப்ப ஒரு ஓவியமா வரைஞ்சிருக்கேன். அது என்னமோ சரிதான். நியாகோ, இன்னுமா நீ வரைஞ்சிட்டு இருக்க? முடிக்கவே இல்லையா? முடிஞ்சிரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். ஆமா, நீங்க என்னதான் வரைஞ்சிட்டு இருக்க? தவளையோட கண்கள். நான் இப்போ வரலாமா? இவங்க எல்லாரும் எங்க போயிருக்காங்க? எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்கன்னே தெரியலையே. இப்ப நான் அவங்களை எங்க போய் தேடுறது? நியாகோ போல நம்மள கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கே. ரொம்ப கஷ்டப்படுறான். வானத்துல மேகமூட்டமும் வந்துருச்சு. கார் மேகம் படையெடுத்து வந்துருச்சு. அதோட இடி மின்னலும் வந்துருச்சு. எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு. இந்த மழையில நம்ம மாட்டிக்கவே கூடாது. எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம். சீக்கிரம் வா. நில்லுங்க, நானும் வரேன். யாரோ அங்க இருக்காங்க. யாரோ இந்த காட்டுல பெரிய பிரச்சனை பண்ண நினைக்கிறாங்க. அவங்கள நாம தோக்கடிச்சிட்டா நிச்சயமா எல்லாம் சரியா போயிடும். அப்ப நான் ஹீரோ ஆயிடுவேன்ல. அப்ப சிட்டில இருக்கிற எல்லாருமே என்ன பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ ரொம்ப சரியா சொன்ன. ஓகே, நான் அவங்க கூட சண்டை போட தயார். சார், உங்க வீரத்துக்கு தான் நான் அடிமையாயிட்டேன் சார். சீக்கிரமா வாங்க. சீக்கிரம் வாங்க. அதுக்குள்ள இவங்க எல்லாரும் எங்க போயிட்டாங்க? வசமா மாட்டிக்கிட்டோம்.
யாருடா நீங்க? மத்தவங்க குளிக்கிறது இப்படி எட்டி பார்க்க கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? ஆமா, நீ குளிச்சுக்கிட்டு இருக்கியா? என் பேத்தி குளிக்கணும்னு ஆசைப்பட்டா, அதுக்காக தான் நான் மழையவே வர வச்சிருக்கேன். ஒருத்தர் குளிக்கும் போது அதை எட்டி பார்க்கறது ரொம்ப தப்பான விஷயம். அதுக்கு தண்டனை கொடுப்பேன். அடடா, யாரோ பிரச்சனையில இருக்காங்க போல இருக்கு. நான் உடனே இப்ப போயாகணும். நான் தான் சூப்பர் ஹீரோ நியான். அது அங்க பாரு, அவன் தான் இந்த காட்டுல ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கா. அவனை சீக்கிரமா போய் அடக்கு. சார், நீங்க சூப்பர் ஹீரோ ஆகிறதுக்கு ஒரு சரியான சான்ஸ் கிடைச்சிருக்கு. சீக்கிரமா காப்பாத்துங்க சார். நீ இவங்க எல்லாரையும் தேவையில்லாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. உனக்கு சரியான படத்தை நான் கத்து தரேன். பீதோழி, நியாண்டர் கமிங். நான் இப்போ மேல பிளேட் எறிகிறேன் பாரு. இந்த ஏய், என்னையே வெறுப்பேத்துறியா? இப்ப நான் உன்னை வெறுப்பேத்துற பாரு. இந்த மாதிரி மொக்கையான ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு. நீங்க என்ன ரொம்ப வெறுப்பேத்துட்டீங்க. இனிமே நான் நிம்மதியா குளிக்கலாம் போல இருக்கு. தாத்தா, அந்த ஷவரை கொஞ்சம் சீக்கிரம் வர வைங்க. இப்பவே வர வைக்கிறேங்க. இங்க பாரு, என்னோட நண்பர்களை ஒழுங்கா போக விட்டுரு. மறுபடியும் தொந்தரவு பண்ண யார் வந்திருக்கா? ஏண்டா, அவங்க எல்லாரும் உன்னோட நண்பர்களா? எங்க பாரு, நான் குளிக்கும் போது என்ன தொந்தரவு பண்ணாது. அதுக்கப்புறம் தாத்தா டென்ஷன் ஆயிடுவாரு. அவர் டென்ஷன் ஆயிட்டாருன்னா அப்புறம் உனக்கும் அவங்களுக்கு ஏற்படும் நிலைமை தான் ஏற்படும். நான் இப்ப என்ன பண்றது? உங்களுக்கு ஏதாச்சும் தாத்தா? ஏதாவது பேசுங்க தாத்தா. யாருக்கு எந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலும் அவங்களை காப்பாத்த நான் உடனே வந்துடுவேன். உள்ள யார் இருக்காங்க? நிஞ்சா ஹரி, நீயா? நீ இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறதால தான் அந்த தவளைக்கு தொண்டை வலிக்குது போல இருக்கு. எல்லாரையும் இங்க இருந்து நான் எப்படி வெளியில கொண்டு போக போறேன்னு தெரியலையே. ஓ, பீஜோரி. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த வழி அதோட மூக்கோட இணைக்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே, கிச்சு கிச்சு பண்ணு. சீக்கிரம் போய் ஜோரி. கிச்சு கிச்சு மூட்டினா தும்மல் வந்துடும். தாத்தா, இப்ப சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, நியாண்டர் தான் உங்களை காப்பாத்தினா? அதுவும் தெரியும். நான் சொல்றத 2 பேரும் நல்லா கேளுங்க. இனிமே உங்களுக்கு குளிக்கணும்னு தோணுச்சுன்னா ஓடுற நதியில குளிங்க, சரியா? அப்படி இல்லன்னா அதனால மத்த எல்லாருக்கும் தான் பிரச்சனை, புரியுதா? தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னா என்னை பத்தி மட்டும் தான் யோசிச்சேன். இனிமே நீ எப்படி சொல்றியோ அதே மாதிரி நாங்க செய்யறோம். எல்லாத்துக்கும் நன்றி நியாண்டர். நியாண்டர், தேங்க்யூ. இப்போ இந்த நேரத்துல இந்த நியாகோ எங்க தான் போனானே தெரியல. அவன் எங்க இருக்கான், என்னன்னு தெரியல. அவன் பயந்து நடுங்கி வீட்டுக்கு ஓடி இருப்பான். இல்ல, நீயக்கோ வந்து உனக்கு அவனு தெரியுமா? இல்ல, எனக்கு அவனை தெரியாது. நியாண்டரா இருக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை போல இருக்கே. அடச்சே, நம்ம திட்டம்லாம் பழா போச்சே. மறுபடியும் அந்த நியாண்டரே வந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்திட்டான். என்னால இதை தாங்கிக்கவே முடியல. நியாண்டர் மட்டும் சரியான நேரத்துல வரலனா நம்ம அந்த தவளை வாயில இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க சார். யார் என்ன சொன்னாலும் சரி, நியாண்டருக்கு என்ன கண்டிப்பா அந்த நியாண்டர் மட்டும்தான். அவனுக்கு இட யாருமே இல்ல. நண்பர்களே, இன்னைக்கு பாப்புலர் லிஸ்ட்ல 2ஆவதா இருக்க போறது யார் தெரியுமா? நியான். பிரமாதம் சார், பிரமாதம். நீங்க இப்ப ஹீரோ நம்பர் 2 ஆயிட்டீங்க.
எப்படிங்க அப்படியே இருந்தாலும் நான் ஒரு நம்பர் கீழே தானே இருக்கேன். அதுக்கு என்ன சொல்றேன்? என்ன மன்னிச்சிருங்க, சின்ன தப்பு நடந்துருச்சு. நம்பர் 2ல இருக்கிறது நியான் கிடையாது, நிஞ்சா ஹாரி. முதல் இடத்துல இருக்கிறது நாம நியான்டா. இதுக்கு மேல இவன் பேசுறதை என்னால கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாது. இவனை என்ன நாம மறுபடியும் புதுமையான கதைகளோட சந்திக்கலாம். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இன்னும் புதுமையான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை அடுத்த எபிசோட்ல பாருங்க.